மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் சண்டை என்ன சார்? அப்படியே தான் போயிட்டு இருக்கா? ஒண்ணும் அவ்வளோதானா? நிச்சயமாக அது ஒரு குடும்ப அதிகார மோதல். அது வேறு சில விஷயங்கள், நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாக இப்போது பேச்சுக்கள் வரத் தொடங்கி இருக்கின்றன. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 2026 தேர்தல் முடிகிற வரை நான் தான் தலைவர் என்று சொன்னார். அதன் பிறகு ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் நான் உயிரோடு இருக்கிறவரை நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர் என்றார். ம். திரு அன்புமணி என்ன சொல்கிறார்? நான் அப்பாவை புண்படுத்தி இருந்தால் வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மகனா ஒரு செய்ற அதன் பிறகுதான் நக்கலே இருக்கு. அவருடைய பேச்சு மன்னிப்பு மாதிரி தெரியல, ஒரு நக்கல். அந்த நக்கல் டாக்டர் ராமதாஸுக்கு புரியாம இருக்குமா? அப்பாவை வருத்தமடைய செய்திருந்தால் வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மகனாக தந்தையர் தின வாழ்த்துக்களை சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தலைவராக நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லட்டும். அவர் நான் தலைவர்ன்றாரு. இவர் முடிக்கும் போது ஒரு தலைவராக நான் என்ன செய்யட்டும், எனக்கு உத்தரவிடுங்க. நான் ஒரு தொண்டனாக என்ன செய்ய வேண்டும் கேட்டுட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா இவர் இப்போ ஊரெல்லாம் போவாராம், பொருட்கள் போவாராம், மாநாடு போடுவாராம், மாவட்டமா போவாராம். அவரு தோட்டத்திலே உட்கார்ந்துருக்கணுமா? அதுதான் அவரே சொல்றாரு, நான் தோட்டத்திலே உட்கார்ந்துருக்கணும்ன்றாரு. இதுக்காக நான் அந்த கட்சியை வளர்த்தேன், நான் தோட்டத்திலே உட்கார்ந்துருக்க வளர்த்தேன். அதெல்லாம் நடக்காத தம்பி, நடக்காத கண்ணான்னு மேடையில் சொன்ன மாதிரி இப்போ பேட்டியில் சொல்றாரு. ஆகவே டாக்டர் ராமதாஸ் தலைவர் என்பதை அன்புமணி ஏற்றுக்கொள்கிற வரை சமரசத்திற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். இது குடும்ப சண்டை என்று பாரதிய ஜனதாவும் கருதி கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது. இப்போதைக்கு அவர்கள் தலையிட்ட மாதிரி தெரியவில்லை. அதிமுக இதில் சம்பந்தப்படவே இல்லை. காரணம், அவர்களுக்கு இருக்கிற அதிருப்தி. போன தேர்தலும் போது லாஸ்ட் மினிட்ல பல்ட்டி அடித்ததுனால திரு எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிற அதிருப்தி. அந்த அதிருப்தியில் நியாயம் உண்டு. ஆனால் அரசியல் சாதுரியத்தோடு செயல்படுவதாக இருந்தால் அந்த பிரச்சனை தீர்வதில் அவரும் அக்கறை செலுத்த வேண்டும். ஆனால் அவர் என்ன காரணத்தினாலும் அந்த அக்கறையை செலுத்த விரும்பவில்லை.